நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மடாத்தா கஜா ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா இல்லை கோதுமை மாவு, நெய் எடுத்துக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் சூடான ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 2 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஷேப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ இப்போ 20 நிமிஷம் விட்டுறலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படி வைக்கிறதுனால லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியே தெரியும், ஒன்றோட ஒன்று ஊட்டிக்காது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இப்போது இது நல்லா வந்து ஒரு உருளை மாதிரி நீங்கள் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம முதல்ல பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லேயர்ஸ் வந்து ஈக்குவலாக வரும். ஸோ இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும். ஸோ சின்ன உருண்டையெல்லாம் பண்ண வேணாம், மீடியம் சைஸில் நம்ம பண்ணிக்கலாம், ஒரு சப்பாத்தி போடுற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம மாவு தூவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து தின்னா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் வரணும்னு இல்லை. ஸோ இதே மாதிரியே முதல்ல எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ அதை பாருங்கள், நான் 2வது வந்து நான் தேய்க்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது ஒரு மெத்தடு. நம்ம ஒன்று வந்து தேய்ச்சதுக்கப்புறம் அதுலேயே நெய்யெல்லாம் தடவிட்டு அதை சுருட்டி வந்து ஃப்ரை பண்ணுறது 2வது மெத்தட். இது பார்த்திங்கன்னா முதல் மெத்தடில் எல்லா பக்கம் ஈவனாக படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ நெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் நெய்யும் அரிசி மாவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இதை விட நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் டபுளாக பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெய் எனக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து மாவு மட்டுமே தூவிக்கலாம். அது அரிசி மாவு தூவினிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5, 6 இப்படி லேயர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறமும் இதை வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடணும். ஸோ டைட்டாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக போட்டுக்கலாம், பீசஸ் பெருசாக வேணும்னா பெருசாகவும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக மட்டும் ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை அது வேணாம் நான் இப்படியே ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதை அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். எட்ஜஸை வந்து நீங்கள் லைட்டாக ஷேப் பண்ணலாம், ஷேப் பண்ணாமல் விடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஆயிலில் போடும்போது அப்படியே வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அது வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம இது எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற மாவில் நான் அடுத்த ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடுறதுன்னு வந்து நான் காட்டுறேன். இப்படி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கையிலையே. இப்படி இல்லைனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் விட்டுருங்க. இப்போது 2வது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து தின்னாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அதே அரிசி மாவு, நெய் அந்த மிக்சரை போட்டுட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி தடவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணி சீல் பண்ணிடணும் டைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீள் வாக்கில் வராது. இது வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த அரிசி மாவும் நெய் அந்த மிக்சர் இதில் போட்டு தேய்ச்சிக்கிறோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம அரிசி மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை வந்து டைட்டாக நான் சீல் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த
ரோல் பண்ணும்போது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டைட்டாக வந்து சீல் பண்ணிடணும். இல்லை டைட்டாக பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் சரி வராது. ஆயில் உள்ளே போகும், சொத சொதனா இருக்க சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஈக்குவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். இது வந்து நல்லா வந்து ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம பெருவிரலில் மட்டும் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இதை லைட்டாக வந்து நீங்கள் பூரி மாவு மாதிரி தேய்ச்சிங்கன்னா அது வந்து சிரோட்டின்னு ஒரு ரெசிபி. சேம் இதே மெத்தட் தான், ஷேப் மட்டும் வேறு. இப்போ நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு, அதாவது நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை மைதா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வந்து வித்தியாசமாகாது. ஸோ நீங்கள் கோதுமையில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண தேவைப்பட்டால் நீங்கள் அப்சர்பன் பேப்பர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் செகண்டும் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடித்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சிரப் வந்து பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போது 1 கப் சுகர், 1/4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காய் வந்து போடணும். நீங்கள் சேஃப்ரான் கூட தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், சேஃப்ரான் பிஸ்தா கூட. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இது வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி வச்சதில் இதில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்து இந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வேணாம் அப்படிங்கிறவங்க வெல்லத்துலேயும் பண்ணலாம். வெல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று வரும். ஸோ இது பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஒரு 2 வாரம் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக வெல்லத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன்.